மறையும் அமெரிக்காவின் பிம்பம், இணையும் இந்தியா ரஷ்யா. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நாட்டுக்கு செக் வச்சுட்டோம் அப்படின்னா, வரியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த நாடு முடங்கிடும், நம்ம பின்னாடி ஓடி வந்து தான் ஆகணும், நம்ம காலடி கிடக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய மனப்பான்மையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணாலும் அசர மாட்டோம் அப்படின்னு இந்தியா எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. அதுக்கு காரணம் ரஷ்யாவுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை மட்டும் காரணம் காட்டி என்ன பண்ணார், 25% வரியை விதித்தார். முதல்ல பரஸ்பரம் அப்படின்னு சொல்லி 25%, அதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னு 25% அப்படின்னு 50 விழுக்காடு வரி இந்தியாவோட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா. இதை சரி செய்ய அமெரிக்க அரசோட தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு சுற்று பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் ரொம்ப குறியாக இருக்கிறது இந்தியா. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் தொடக்கத்தில் என்ன சொல்லப்பட்டது, 50 விழுக்காடு வரி அமெரிக்கா போட்டதுனால இந்தியாவோட பொருளாதாரம் முடங்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி ரஷ்யாவோட வேறு பல நாடுகளோட வர்த்தகத்தை மேற்கொண்டு அதை டேலி பண்ணக்கூடிய நிலைக்கு இந்தியா கொண்டு போயிட்டாங்க. அதனால் அமெரிக்காவுடைய அந்த 50 விழுக்காடு வரி விதிப்புங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு, அமெரிக்கா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அடி இந்தியாவுக்கு கொடுக்கலங்கிறது பார்க்குறோம். அப்போது ரஷ்யாவோட இன்னும் நெருக்கமாகிறது இந்தியாவுக்கு அதிகமாகுது. அதுவே முக்கியமாக பார்த்தோன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடைய இந்திய பயணத்துக்கு பிறகு தான் இந்த நெருக்கங்கிறது இன்னும் சூடு பிடிக்கிறது. இப்போ இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான வர்த்தகத்தை 2030க்குள்ளே $100 பில்லியன் அளவுக்கு உயர்த்தும் ஒரு இலக்கோட லட்சியத்தோட ரெண்டு நாடுகளும் செயல்பட்டு வராங்க. அமெரிக்கா 50% வரியை உயர்த்திய நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அதிக அளவிலான வர்த்தகத்தை இழந்து வரக்கூடிய வேளையில் ரஷ்யாவுடனான வர்த்தக மேம்பாட்டு திட்டம் மூலமாக பெரிய வாய்ப்பை பெற முயற்சி செய்கிறது இந்தியா. இதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவில் பொறியியல் பொருட்கள், அதே போன்று மருந்துகள், வேளாண்மை பொருட்கள், ரசாயனங்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பொருட்களை ரஷ்யாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை கொண்டு இந்தியா ரஷ்யாவோட மிக நெருக்கத்தை அதிகரித்து வராங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா 300 பொருட்கள் தான் ஏற்றுமதி வர்த்தகத்தில் முக்கிய கவனம் பெறும். இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த விவசாய வேளாண் பொருட்கள், மருத்துவ பொருட்கள், இந்த மாதிரி மிக முக்கியமான பொருட்கள், இன்ஜினியரிங் பொருட்கள்லாம் கூட இது மாதிரி ஒரு 300 பொருட்களுக்கு மட்டும் நம்ம ரஷ்யாவோட ரொம்ப கேரண்டியாக நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னா, வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி அளவு பார்த்தோன்னா $1.7 பில்லியன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது, கரண்ட்டாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில். ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியாவுக்கு சுமார் $37.4 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி ஆகுது. அப்போது இந்தியா ரஷ்யா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு போகிற பொருட்களை விட ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த வேறுபாட்டை இப்போது இந்தியா பெரிய ஏற்றுமதி வாய்ப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம இறக்குமதி ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் நமக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய லட்சியமாக இருக்கிறது. இந்தியா ரஷ்யா மத்தியிலான $1000 பில்லியன் வர்த்தக இலக்கில் இப்போது ஒரு 59 பில்லியன் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு இறக்குமதி 2020 பார்த்தோம் அப்படின்னா டாலர் மதிப்பில் 5 பில்லியனில் இருந்து 2024 64 பில்லியனாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது 10 மடங்கு அதிகரிப்பு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது 2020 $2 பில்லியன் இருந்து 2024 $57 பில்லியன் உயர்ந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது இந்தியாவுடைய மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 21% அப்படிங்கிற சொல்லப்படுது. உரங்கள், தாவர எண்ணெய்கள் போன்றவற்றையும் ரஷ்ய இறக்குமதியில் முக்கிய பங்கு வகித்து வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவினுடைய மொத்த இறக்குமதி பட்டியலில் இந்தியாவின் பங்கு வெறும் 2.3% மட்டும்தான். இந்த நிலையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய வணிக அமைச்சகம் இந்தியாவினுடைய திறன் மற்றும் ரஷ்யாவினுடைய தேவையை ஒப்பிட்டு மிக முக்கியமான பொருட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்கள் பெரும்பாலும் பொறியியல், மருந்து, வேளாண்மை, ரசாயனம் போன்ற முக்கிய துறைகளை சார்ந்த பொருட்களாக இருக்கிறது. இந்த பொருட்களை அதிகம் ஏற்றுமதி பண்ணாலே போதும் அப்படின்னு ஒரு 300 பொருட்களை வச்சுக்கோங்களேன். இந்த 300 பொருட்களை அதிகமாக நாம் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணாலே போதும், வர்த்தக பற்றாக்குறை பெரிய அளவில் குறையும். ரஷ்யாவின் இறக்குமதி தேவை அதிகம் இருப்பதால் இந்தியாவுக்கு இது பெரிய சந்தை வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கு மத்தியிலான $100 பில்லியன் வர்த்தக இலக்கை இந்தியாவுடைய
ஏற்றுமதி மூலமாக நிரப்பவே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. இது ஒரு வேளை வெற்றியாக அமைந்தால் இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தில் ஒரு புதிய ஒரு 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 பெரிய சாதனையாக இது அமையும். இந்திய ஏற்றுமதியாளர்கள் இதை முக்கிய வாய்ப்பாக கருதி செயல்பட்டால் ஒரு பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். அப்போது அமெரிக்கா விட்டால் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா வாய்ப்பு இருக்கின்றது, அதை சரியாக பயன்படுத்தும் போது அப்படிங்கிறதா இந்த செய்தி மூலமாக தெரிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா ஒரு நாட்டை பகைச்சாலே, அமெரிக்கா ஒரு நாட்டை டார்கெட் பண்ணாலே, அமெரிக்கா ஒரு நாட்டு மீது குறி வச்சாலே அந்த நாடு முடங்கிடும் டோட்டலாக அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் இதன் மூலமாக உடைகிறது அப்படிங்கிறதா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது.